عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. منبع الصلاة அரபிக் கல்லூரி நடத்துகின்ற இருபெரும் விழா 49வது ஆண்டு நிறைவு விழா, 35வது மௌலவி ஆலிம் மஸ்லஹி பட்டமளிப்பு விழா. இந்த இருபெரும் விழாவின் தகுதிமிக்க தலைவர், இக்கல்லூரியுடைய போற்றுதலுக்குரிய முதல்வர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எம் இம்தாதுல்லா ஃபாதில் பாக்கவி எம்ஏ ஹலரத் பெருந்தகை அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற மன்பவுசலா அரபிக் கல்லூரியின் மற்றும் ஜாமியா மஸ்ஜிதினுடைய போற்றுதலுக்குரிய நிர்வாக பெருமக்களே, இக்கல்லூரியின் பெருமைக்குரிய பேராசிரியர் பெருந்தகைகளே, அன்பிற்கினிய மாணவர் கண்மணிகளே, இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற ஆண்டோர்களே, சான்றோர்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, சிறார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பட்டம் பெறவிருக்கிற சமூகத்தின் விடிவெள்ளிகளான கண்ணியத்திற்குரிய இளம் உலமா பெருமக்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்களிக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். உலக மொழிகளில் வணிக மொழி ஆங்கிலம், உலக மொழிகளில் கவிதை மொழி உருது, உலக மொழிகளில் நம் தாய்மொழி தமிழ், உலக மொழிகளில் சொர்க்கத்து மொழி அரபி. அந்த சுவனத்து மொழி அரபியின் மூலம் கல்வி ஞானத்தை பெற்றவர்கள்தான் இந்த இளம் உலமா பெருமக்கள். எந்த மொழியிலே குர்ஆன் இறங்கியதோ அந்த அரபி மொழியிலே கல்வி ஞானத்தை பெற்றவள்தான் இந்த இளம் உலமா பெருமக்கள். நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மொழியிலே பேசினார்களோ அந்த அரபி மொழியிலே கல்வி ஞானத்தை கற்று தேர்ந்தவர்கள்தான் இந்த இளம் மௌலவிகளான உலமா பெருமக்கள். அந்த வகையில் இந்த இளம் உலமா பெருமக்கள் கொடுப்பினை பெற்றவர்கள்தான். காரணம், இவர்களுடைய கைகள் புனிதமானவை, கண்களும் புனிதமானவை. மற்றவர்களெல்லாம் தங்களுடைய கைகளில் தினசரி பத்திரிகைகளிலும் வார இதழ்களையும் சுமந்திருந்த நேரத்தில் இந்த இளம் உலமா பெருமக்கள் தங்கள் கைகளிலே குர்ஆனையும் தப்சீர் கிதாபுகளையும் ஹதீஸ் கிதாபுகளையும் சுமந்திருந்தார்கள். ஆகவே இவர்களுடைய கைகள் புனிதமானவை, இவர்களுடைய கண்களும் புனிதமானவைதான். காரணம், மற்றவர்கள் தினசரி பத்திரிகைகளை படித்துக் கொண்டிருந்த நேரத்தில், வார இதழ்களையும் மாத இதழ்களையும் படித்துக் கொண்டிருந்த நேரத்தில் இவர்களோ குர்ஆனையும் தப்சீரையும் ஹதீஸையும் ஃபிக்ஹையும் படித்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவே இவர்களுடைய கண்கள் புனிதமானவை. இவர்கள் கொடுப்பினை பெற்றவர்கள். அதே போன்று இவர்களுடைய பெற்றோர்களும் கொடுப்பினை பெற்றவர்கள் என்று உறுதியாக சொல்லலாம். காரணம், அப்படிப்பட்ட குழந்தைகளை ஈண்டெடுத்திருக்கிறார்கள். பிள்ளை பெற்றால் என்ன பலன், பிள்ளை பேரெடுத்தால் பெற்ற பலன் என்று சொல்லுவாங்க. இந்த இளம் உலமா பெருமக்கள் பேரெடுத்திருக்கிறார்கள். ஆகவே இவர்களுடைய பெற்றோர்கள் பெற்ற பலனை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே இவர்களுடைய பெற்றோர்களும் கொடுப்பினை பெற்றவர்கள் என்று நாம் உறுதியாக சொல்ல முடியும். இவர்கள் கல்வி ஞானத்தை பெற்றிருக்கிறார்கள். கல்வி என்றால் என்ன? வெறுமனை அறிதல் புரிதல் அல்ல. இதுக்கு முன்னால பேசி அதற்கு கூட சொன்னாங்க, எல்லா உயிரினமும் எல்லா படைப்பும் கூட ஒரு வகை ஞானத்தை பெற்றிருக்கிறது. அப்படியானால் கல்வி என்பது என்ன? கல்வி என்பது மனிதன் ஒருவனுக்கு மட்டும் உள்ளது. இறைவன் குர்ஆனிலே சொன்னான் அல்லவா, வலகத் கர்ரம்னா பனி ஆதம், மனித சமூகத்தை நாம் மேன்மைப்படுத்தி இருக்கிறோம். எதை வைத்து இறைவன் மேன்மைப்படுத்தினான்? கல்வி ஞானத்தை வைத்துத்தான்.
அப்ப கல்வி என்றால் மனிதனுக்கு மட்டுமே இருக்கக்கூடியது. வெறுமனே அறிதல் புரிதல் எல்லா உயிரினத்துக்கும் இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தா, ஒரு இடத்துல சுண்ணாம்பு தூள், இன்னொரு இடத்துல சர்க்கரை தூள், ரெண்டையும் கொட்டி வச்சோம்னு வச்சுக்கிறங்க. எறும்பு எங்க சர்க்கரை தூள் இருக்குதோ அங்க கரெக்டா போயிருது. பார்க்கறதுக்கு ரெண்டுமே வெள்ளையாகத்தான் இருக்குது நிறத்துல. ஆனா எறும்புக்கு தெரியுது இதுதான் நம்முடைய ரிசல்ட், கரெக்டா போகுது. எனவே புரிதல் அறிதல் அந்த எறும்புக்கும் இருக்கிறது. ஒரு பையன் தெருவுல நடந்து போனான், ஒரு நாய் போனுச்சு, கல்ல எடுத்தான், நாயை அடிச்சான். அந்த நாய் கல்ல விட்டுச்சு, இவனை தான் துரத்துது. உண்மையிலேயே அந்த நாய்க்கு புரிதல் இல்லைன்னு சொன்னா அந்த நாய் என்ன செஞ்சிருக்கானு, தன்னை அடித்த கல்ல தான் கடிக்க போயிருக்காங்க. அந்த சின்ன பையனை தான் துரத்துது. அதற்கும் புரிதல் இருக்கிறது. புரிதல் இல்லைன்னா தன்னை அடிச்ச கல்ல தானே கழிக்க போயிருக்கனே, அதை விட்டுச்சுல. இந்த கல்லு என்ன செய்யும் பாவம், எரிஞ்சவன் அவனை தான் கழிக்கணும். புரியுதுல அந்த நாய்க்கு. இப்போ புரிதல் எல்லா உலகத்துக்கும் இருக்குது. இப்ப கல்வி எல்லாம் என்ன அப்படின்னா, நல்லதை நல்லதென்று புரிவது, அதன் வழி நடப்பது, தீயதை தீயதென்று புரிவது, அதை விடுவது. இது மனித ஒருவனுக்கு மட்டும்தான் உண்டு, வேறு எந்த உயிரினத்துக்கும் இல்லை. இந்த கல்வியின் மூலம்தான் மனித இனத்தை நாம் மேன்மைப்படுத்தினோம் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறார். பாருங்க, ஆடு மாடு ஒட்டகம் இதுக்கெல்லாம் கால்நடைன்னு சொல்றோம்ல. இதையும் ஒரு மனுஷனை பார்த்து நீ கால்நடையில ஒப்புக்கொள்வானா? கோவம் வருது அவனுக்கு. நான் அவனை பார்த்து ஏன்பா நீ எது நடக்கிற, காலில் தான் நடக்கிற. ஆமா காலில் தான் நடக்கிறேன், அதான் கால்நடைன்ற, ஏன் கோவப்படுற? ஆனாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான். ஏன்னா கால்களால் நடப்பது கால்நடை, மனதான் நடப்பவன் மனிதன். ஏன்னா ஆடு மாடெல்லாம் நடக்கும், அதுக்கு இலக்கு இல்லை, போகும், இந்த இடத்துக்கு தான் போகணும் என்று திட்டம் போட்டு போறதில்லை, அது பாட்டுக்கு போகும், காலால் தான் நடக்கும். மனுஷன் அப்படி இல்லை, அவனுக்கு ஒரு இலக்கு இருக்கு. எங்கப்பா போற? கடைக்கு போறேன். எங்க போற? பள்ளிவாசலுக்கு போறேன். எங்க போற? மதரசாவுக்கு போறேன். அவன் ஒரு இலக்கு வைத்து நடக்கிறான், மனதால் நடக்கிறான். ஆகவேதான் மனிதன். இந்த வகையில் தான் மனிதன் சிறப்பை அடைகிறான். இந்த மதரசாக்கள்ல எல்லாம் சொல்லிக் கொடுக்கிற கல்வி மற்ற கல்விகளுக்கு வித்தியாசமானது. கல்வி கழகு கசடர மொழிதல் அப்படிதான் சொல்லுவாங்க, நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. கல்வி கழகு கசலர மொழிதல் மட்டுமல்ல, கசலர வாழுதல். அது இந்த மதரசாவில் தான் சொல்லித் தரப்படும். எப்படி எழுதுவது என்று சொல்லித் தருவது மட்டும் கல்வி அல்ல, எப்படி வாழ்வது என்று சொல்லித் தருவதும் கல்வி. அந்த கல்வி இந்த மதரசாவில் தான் கற்றுத்தரப்படுகிறது. அந்த வகையிலே இந்த மதரசாக்கள் மற்ற பள்ளிக்கூடத்திலும் இது தனி சிறப்பம்சம் உள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த இளம் உலமா பெருமக்கள் இதுவரை 7 தூக்கும் கரங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்கள். இனிமேல் நாடு காக்கும் கரங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்க போகிறார். இந்த இளம் உலமா பெருமக்கள் இதுவரை வரலாறு படித்தார்கள், இனிமேல் வரலாறு படைக்க போகிறார்கள். வரலாறு படிக்காத எவரும் வரலாறு படைக்க முடியாது. இவர்கள் வரலாறு படித்திருக்கிறார்கள், வரலாற்றை படைக்க போகிறார்கள். வரலாற்றை படிப்பது கூட 2 வகை உண்டு. வரலாறை பாடமாக படிப்பது அது ஒண்ணு, வரலாற்றிலிருந்து சில பாடங்களை படிப்பது அது ஒண்ணு. இந்த 2ஐயுமே படித்தவர்கள் தான் இந்த இளம் உலமா பெருமக்கள். இவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது, நீங்கள் செல்கிறீர்கள் சமூகத்தை நோக்கி. இதுவரைக்கும் நீங்கள் இருந்த உலகம் வேறு, இனிமேல் சந்திக்க போகிற உலகம் வேறு. நீங்கள் படித்த கல்வியை மற்றவர்களுக்கு சொல்ல போகிறீர்கள். அப்படி சொல்வதிலும் ஒரு முறை இருக்க வேண்டும், ஒரு நெறி இருக்க வேண்டும். அதை பயன்படுத்தி சொன்னால் மிகவும் ஏற்றமானதாக இருக்கும் என்பது என்னுடைய அறிவுரையாகும். ஏன்னா இறைவன் கூட குர்ஆனில வகூலா லஹு கௌலன் லய்யனா, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நீங்க ஃபிரௌன்கிட்ட போனா மென்மையாக எடுத்து சொல்லுங்க. ஃபிரௌனுக்கு மென்மைக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? மென்மைண்டா என்ன, எத்தனை கிலோ என்ன விளையாண்டு கேட்கிறவன் தான் ஃபிரௌன். அவன்கிட்ட போய் மென்மையா சொல்லுங்க. அவனிடமும் மென்மையை சொன்னால் எடுபடும்.
ஆகவேதான் இறைவன் அவ்வாறு சொன்னான். மென்மைக்கு அவ்வளவு அழுத்தம் இருக்கிறது, அழுத்தமும் இருக்கிறது என்பதால் தான் இறைவன் குர்ஆனில் சொன்னான், உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹஸனா. நீங்க அல்லாஹ்வின் பக்கம் அழையுங்க, ஞானத்தை கொண்டும் அழகிய அறிவுரையை கொண்டும். பாத்தீங்களா, நாம சொல்வது சத்தியம் தானே, அது மட்டும் நடக்கக்கூடாதுங்க. சத்தியமா இருந்தாலும் உரிய முறையில சொல்லணும் என்பதுதான் இறைவனுடைய இந்த வசனத்தினுடைய கட்டளையாக இருக்கிறது. காரணம் என்ன? ஒரு வார்த்தை வெல்லும், இன்னொரு வார்த்தை கொல்லும். உங்களுடைய வார்த்தைகள் பிறருடைய உள்ளங்களை வெல்ல வேண்டுமே தவிர யாருடைய உணர்வுகளையும் கொண்டுவிட வேண்டாம். உங்களுடைய சொற்கள் பிறரை பண்படுத்த பயன்பட வேண்டும், யாரையும் புண்படுத்த பயன்பட வேண்டாம். ஏன்னா வார்த்தை 6 அங்குலம் கூட இல்லாத நாவு 6 அடி மனிதனையே வீழ்த்திவிடும். அவ்வளவு பெரிய பவர் அந்த நாட்டுக்கு இருக்குது. ஆகவே உரிய முறையிலே மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். வீட்டுல, ஊருல, ஜமாத்துல எங்கும் பிரச்சனை இல்லைங்க, எல்லாம் இந்த நாக்கு தாங்க. அவர் இது சொல்லிவிட்டாரு, இவர் இது சொல்லிவிட்டாரு, சண்டை அண்ணன் தம்பிக்கு மத்தியில, கணவன் மனைவிக்கு மத்தியில, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில, எல்லாம் இந்த நாக்கு தான் காரணம். ஆகவேதான் ஒழுங்கா பேசுங்க. வீட்டுல கூட ஒரு ஆள் உள்ள நுழைகிறாரு, பழியில ஒரு பாத்திரம் இருக்குது, கால் பட்டுச்சு, உடனே சொல்றாரு, வீட்டில் உள்ள பெண்களை குறை சொல்றாரு. ஒரு பொருளை எங்க வைக்கணும் தெரியாத கண்ட இடத்துல வச்சிட வேண்டியது. அடுத்த மேல குறை சொன்னாரா, அந்த அம்மா இவர் பார்த்து சொல்லும், உங்களுக்கு கண்ணு எங்க போச்சு பார்த்து வேண்டியதானே அப்படிங்கும். இங்கதான் பிரச்சனையா ஆரம்பமாகுது. இவர் என்ன செஞ்சிருக்கா, அந்த குறைய தான் மேல போட்டிருக்கணும். அவன் அந்த அம்மா அவங்க குறைய அவங்க மேல போட்டிருப்பாங்க. இதுதான் இயற்கை, அப்படிதான் போகணும், அப்பதான் வாழ்க்கை சரியாகும். இவர் என்ன சொல்லியிருக்கனே, தப்பு என்னுடையது, நான் தான் பார்த்து வந்திருக்கேன் அப்படி இவர் சொன்ன, அந்த அம்மா சொல்லுவாங்க, இல்லங்க தப்பு என்னுடையங்க, நான் தாங்க அங்க வச்சிருக்க கூடாது அப்படிம்பாங்க. எவ்வளவு அழகா முடியுது பிரச்சனை. ஆனா சில வீட்டுல தாய்மார்கள் விவகாரம் உள்ளவங்க இருப்பாங்க, அவங்கள தனி விளக்காம விட்டுணும். ஏன்னு சொன்னா இவரு சொல்லுவாரு, நான் தான் பார்க்காம வந்துட்டேன், தப்பு என்னுடையதுதான். அந்த அம்மா சொல்லுவாங்க, என்னைக்குதான் நீங்க பார்த்து வந்தீங்க, இன்னைக்கு பார்த்து வர்றதுக்குமாங்க. அப்படி அது விவகாரம் உள்ள பெண்கள், அவங்கள விட்டுற வேண்டியதுதான். பொதுவா மனிதனுக்கு அடுத்தாள் மேல குறை சொல்றதுதான் இயற்கை வழக்கம். இவன் போய் சுவத்துல முட்டிக்கிட்டு சுவர் முட்டிச்சியுமா, இவன் போய் கதவுல இடிச்சுக்கிட்டு கதவு இடிச்சிருச்சியுமா. ஒரு முள்ளு தான் உண்டு தான் உண்டு ஒரு இடத்துல இருக்குது, இப்ப நேரா போய் முள்ளுக்கு மேல காலை வச்சு முள்ளு குத்திருச்சியம்மா. அப்படி சொல்லாத, முள்ளு குத்திருச்சுன்னு சொல்லாத, முள்ளுல குத்திக்கிட்டேன்னு சொல்லு, அதான் வந்து குத்திருச்சு. அது பாடு அதுல இருக்குது. இந்த மனிதனுடைய பண்பு அப்படி, அடுத்தவங்க குறை சொல்றது. ஒரு நாள் இப்ப இந்த குயிலை பார்த்து சொன்னான், குயில நமக்கெல்லாம் தெரியும், அழகான இனிய குரல், ஆனா பாக்குறது கருப்பா இருக்கும். இவன் அந்த குயில்கிட்ட சொல்றான், உன் கலர் மட்டும் கருப்பா இல்லைன்னு வச்சுக்கவன், நேரம் நீ எங்கேயே இருந்திருப்ப அப்படின்னா. அப்புறம் கடலை பார்த்து சொன்னான், உன் சுவை மட்டும் உப்பா இல்லைன்னு வச்சுக்க, நேரம் நீ எங்கேயே இருந்திருப்ப. அந்த 2 இவனை பார்த்து சொன்னிச்சு, இப்படி ஒவ்வொன்னா குறை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, இந்த குணம் மட்டும் உன்னிட்ட இல்லைண்டா, இந்நேரம் நீ எங்கேயே இருந்திருப்ப அப்படின்னு சொன்னிச்சு. இப்ப எல்லாமே அடுத்த மேல குறை சொல்ற பழக்கம் இருக்குது இல்ல, அந்த வகையில தான். சரி, இங்க நீங்க மற்றவர்களுக்கு பிரச்சாரம் செய்கின்ற போது உங்களுடைய நாவை அழகிய முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல கற்றபடி அமல் செய்யுங்க. அதற்கு அவங்க கூட முன்னால அதோட அவசியத்தை சொன்னாங்க. நீங்க ஒரு கல்வியை கற்று அதன் பிரகாரம் நடந்தால் இறைவன் 1000 கல்வி உங்களுக்கு வழங்கி விடுவான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அந்த கல்விக்கு இருக்கிறது. வெறுமனை மனனம் செய்வதல்ல கல்வி. அதை இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய கவுல கூட உங்களுக்கு எடுத்து காமிச்சாங்க. கல்வி என்பது மனனம் செய்வதல்ல, உனக்கு பயன் அளிப்பதுதான் உண்மையான கல்வி. அந்த வகையில கற்றபடி நீங்க அமல் செய்யணும். அப்படி அமல் செய்யலன்னு வச்சுக்கோங்க, கல்வியை ஒரு ஆளு கற்றாரு அமல் செய்யலன்னு வச்சுக்கிறீங்களேன், அது மனமில்லாத மலரை போலதான், ஒளி இல்லாத நிலவை போலதான், கனி இல்லாத மரத்தை போலதான், உயிர் இல்லாத உடலை போலதான். இதுக்கு ஏதாவது பவர் இருக்குதா, மதிப்பு இருக்குதா? இல்லை இல்ல. அந்த மாதிரிதான் அமல் இல்லாத கல்வியும். பொதுவா சொல்லுவாங்க, வாழ்க்கை என்பது வெறுமனை மூச்சு விடுவதல்லப்பா. அவன் கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்க தானே மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறான், அதனால அவனை போய் அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம்ல. வெறுமனே மூச்சு விடுவதல்ல. அல் ஹயாத்து ஹயாத்துல் இல்மி வல் அமல்.
கல்வியும் கற்றதன் பிரகாரம் நடப்பதும், கல்வியின் தேடல் கற்றபடி நடத்தல், இந்த இரண்டும் இருந்தால்தான் நாம் வாழ்கிறோம் என்பது பொருளாகும். அந்த வகையிலே நாம் கற்றபடி அமல் செய்ய வேண்டும். இதுவும் இளம் உலமா பெருமக்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சிறிய அறிவுரை. அடுத்ததாக இளம் உலமா பெருமக்களே, நீங்க செல்வத்தில ஓங்கி சிறந்து நிற்க வேண்டும். அப்பதான் நீங்கள் சத்தியத்தை உரத்து சொல்ல முடியும். பிறரை சார்ந்து நீங்க நிற்க மாட்டீங்கல்ல. ஒரு செல்வந்தரு ஒரு ஆளும் தன்னை சார்ந்து நிற்கிறாருன்னு சொன்னா தான் சொல்ற மாதிரி அவர் நடக்கணும் சொல்லணும் இவர் எதிர்பார்க்கிறார் செல்வந்தரு. ஆனா நம்ம வளைய மாட்டோம். உலமா பெருமக்கள் வளைந்து கொடுக்க மாட்டார்கள் என்றைக்கும். ஆனாலும் செல்வந்தர்களுக்கு அந்த எண்ணம் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனா நீங்க செல்வத்தில் உயர்ந்து நின்றால் இந்த எண்ணம் கூட அவர்களுக்கு வராதல்லவா? ஆகவே நீங்கள் சிறந்த செல்வத்தை தேடிக்கொள்ளுங்கள். பொதுவா ஏழைக்கும் பணக்காரருக்கும் வித்தியாசம் இருக்குது இல்ல. ஏழை செய்ய முடியாத பல்வேறு வணக்க வழிபாடுகளை செல்வந்தர்களால் செய்ய முடியும். நிறைய ஹஜ்ஜி செய்ய முடியும், நிறைய உம்ராக்கள் செய்ய முடியும், ஏழை குமர்களுக்கு உதவிட முடியும், பள்ளிவாசலுக்கு உதவி செய்ய முடியும், மதரசாக்களுக்கு உதவி செய்ய முடியும், ஜகாத்து கொடுக்க முடியும். இதுவெல்லாம் செல்வந்தர்கள் மட்டுமே செய்கின்ற வணக்கங்க. அப்படின்னா செல்வம் வேண்டுமா வேண்டாமா? வேண்டும். ஆகவே இளம் உலமா பெருமக்களே, நீங்கள் செல்வத்தை தேடுங்கள். ஆனா இன்னைக்கு சமூகம் என்ன தெரியுமா? பொதுவா ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க, வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் வையகம் இதுதானடா. இது யாருக்கு பொருந்துதோ பொருந்தலையோ, உலமா பெருமக்களும் பொருந்துங்க. ஒரு ஆளும் ஒரு வியாபாரத்துல ஈடுபட்டான்னு வைங்க, மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க இவருக்கு உலக ஆசை, அதான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆளும் தன்னுடைய அறப்பணி ஆற்றுகிறார் என்று வச்சுக்கொள்ளுங்க, இவர் தீவிரவாதி என்று சொல்லக்கூடியவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு ஆளும் அரசியல்ல ஈடுபட்டா இவர் பதவி ஆசை பிடிச்சவர் என்று சொல்லவங்க எல்லாம் இருக்கிறாங்க. சரி, என்ன செஞ்சாலும் இப்படி குறை சொல்றாங்களே, சும்மா இருப்போம் அப்படின்னு நினைச்சா அப்போ விட மாட்டாங்க. இவர் சரியான கோழை, சரியான சோம்பேறி, ஒரே இடத்துல ஒன்னும் செய்ய மாட்டாங்கிறாரு. இப்படி வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் பேசுகிறது சமூகம் ஆளும் உலமாக்களை பார்த்து. நாம் உலமா பெருமக்கள் சொல்றேன், நீங்கள் உங்கள் செல்வத்தை தேடுங்கள், அது மிக முக்கியமானது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட இறைவன்ட்ட முறையிட்டாங்க, இறைவனே எத்தனை நாளுக்கு தான் நான் இந்த உலக வேலையை பார்க்கிறது அப்படின்னாங்க. இறைவன் சொன்னாங்க, அம்சிக் அன்ஹாதா யா இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்படி சொல்வதை நிறுத்துங்க. உங்க வாழ்க்கைக்காக நீங்கள் தேடுவது உலகத்தை தேடுவதாக அமையாது. நீங்க நல்லா வேலை செய்யுங்க என்று அல்லாஹு தஆலாவே சொன்னான். சுஃபியானு தௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காட்டுறாங்க, தௌராத் வேதத்திலே ஒரு வாசகம் இடம்பெற்றிருக்கிறது. என்ன தெரியுமா? மனிதனே, உன் வீட்டிலே கோதுமை இருந்தால் சமைத்து சாப்பிடு, வணக்க வழிபாட்டிலே ஈடுபடு. கோதுமை இல்லையா, வெளியே புறப்படு, உனது ரிஸ்கை தேடிடு என்றுதான் சொல்லுது. அதனால நீங்க உழைத்துக்கிட்டு தான் இருக்கணும், நம்ம சும்மா இருக்கக்கூடாது. அதனாலதானே உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இறைவனே ரிஸ்கத்தா ரிஸ்கத்தா என்று ஒரு மனிதன் வீட்டுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருந்தா இவனை கண்டு நான் வியந்து போகிறேன், ஆச்சரியப்படுகிறேன். இறைவன் தங்கத்தையோ வெள்ளியையோ மழையாக பொழிய வைக்கிறானா? இல்லையில, தண்ணீரைத்தானே மழையா பொழிய வைக்கிறான். நீங்க தான் உழணும், நீங்க தான் விதைக்கணும், நீங்க தான் நடணும், அறுவடை செய்யணும், தானியத்தை பெறணும், சமைக்கணும், சாப்பிடணும், எல்லாம் உங்க வேலை. அல்லாஹ் தஆலா தங்கத்தை அப்படியே கொட்டுறானா? அதனால இறைவனே ரிஸ்கைத்தா என்று கேட்டு சும்மா இருக்காதீங்க என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க. பொதுவா உலகத்தை தேடுவது தவறல்லங்க, அந்த உலகம் நம்முடைய மனசுக்குள்ள வரக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆஹிரா, அது உண்மைதான். வாழ்க்கை என்றால் மறுமையின் வாழ்வுதான் வாழ்க்கை. அப்படிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லி இருக்கிறாங்க. இது புகாரி ஷரீஃபிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த வாழ்க்கை நாம் உலகத்தை தேடுவதனால இல்லாமல் போகாதுங்க. மறு உலகத்திற்கும் நமக்கு பலனை தருகிற வகையில இந்த உலக வாழ்க்கை அமைத்துக் கொள்ள முடியும். நாம் செல்வத்தை தேடலாம். அதனால இந்த உலகத்திலே நாம் செல்வத்தை தேடுவதால் இந்த உலகம்தான் நமக்கு நிதர்சனமாக இருக்கிறது என்று கருதி கொண்டோம் என்ற அர்த்தமே கிடையாதுங்க. அதை நினைவு கூறுவோம். இந்த உலகத்தில் நாம் இருக்கத்தான் செய்யணும், மறுமையில தான் வசிக்க போகிறோம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. வசிப்பது இருப்பது ரெண்டுக்கு வித்தியாசம். வீட்டிலே வசிக்கிறான், ஜெயிலிலே இருக்கிறான், அப்படிதான் சொல்லுவோம். ஒரு ஆள் ஜெயில 10 வருஷம் இருந்துட்டு வர்றான், அவன்கிட்ட கேட்கணும், எங்க இருந்துப்பா வர்ற?
10 வருஷமா ஜெயில இருந்துட்டு வர்றேங்க இதுதான் சொல்லுவானே தவிர 10 வருஷமா ஜெயில நான் வசிச்சுட்டு வர்றேன் அப்படி சொல்லவே மாட்டான். ஏன்னா வீட்டுக்கும் ஜெயிலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா. வீட்டிலே கதவுக்கு தாழ்பால் உட்புறமாக இருக்கும், ஜெயில கதவுக்கு தாழ்பால் வெளிப்புறமாக இருக்கும். வீட்டுல கதவை நாம சாத்துவோம், ஜெயில கதவை அடுத்தவங்க தான் சாத்துவாங்க. வீட்டுல நம்மளுடைய இஷ்டப்பிரகாரம் இருப்போம், ஜெயில பிறருடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கணும். ஆகவேதான் வீட்டிலே வசிக்கிறான், ஜெயிலிலே இருக்கிறான். இந்த உலகத்திலே இருக்கிறோம், மறுமையில் தான் வசிக்க போகிறோம். ஆனாலும் அந்த மறுமைக்கு தேவையானது செல்வத்திலும் இருக்கிறது. ஆகவே இந்த செல்வத்தை இந்த உலகத்திலே நாம் தேட வேண்டும். ஆனா மனசுக்குள்ள கொண்டு போயிடக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். சும்மாவும் இருக்கக்கூடாது. மேனிலே கண்ட ஞானி முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு மனுஷன் திஜ்லா நதியினுடைய மைய பகுதியில சென்டர் அங்க வீட கட்டணும். டைக்ரீஸ் நதி அப்படிங்க வரலாற்றில் படிச்சிருப்பீங்க. டைக்ரீஸ் அதுதான் அரபியில திஜ்லா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நதியோட மையப்பகுதியில் வீட்டை கட்டிக்கிட்டு உள்ள இருக்கிறான். தாகம் எடுத்துச்சு, தாகமா இருக்கு என்று சத்தம் போடுறான். இவனை விட அறிவியல் வேறு யாரு இருக்க முடியும் என்று கேட்கிறார்கள். ஓசல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஏன்பா நீ உள்ள இருந்துகிட்டு தாகங்கிற, வெளியே வாமன் தண்ணீர் அள்ளு குடிய. வீட்டை சுத்தில தண்ணி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நடு சென்டர்ல தான் வீடு. வீட்டுல எந்த பக்கம் வெளியே வந்தாலும் தண்ணி தான் ஓடுது. வெளியே வந்து தண்ணீர் அள்ளு குடிக்காம நீ தாகம் தான் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க. அப்படின்னா ஒரு மனிதனுடைய உழைப்பு வேண்டும், அப்பொழுதுதான் அவருடைய நோக்கம் நிறைவேறும் என்பதை கௌசல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி காட்டாங்க. அதனால செல்வம் வேண்டும், எங்க இருக்கக்கூடாது, கல்புல இருக்கக்கூடாது. ஏன், அந்த கல்பு என்பது இறைவனுக்கு உண்டான இடம், அவனுக்கு மட்டும்தான் அங்க, மற்றதெல்லாம் வெளியே தாங்க இருக்கணும். அதனாலதான் சொல்லுவாங்க, உங்களுக்கு கார் இருக்குதா, பார்க்கிங்ல இருக்கட்டும், உங்களுக்கு நகை நட்டு இருக்குதா, பீரோல இருக்கட்டும், பணம் இருக்கா, பரிசுல இருக்கட்டும், உங்களுடைய மனைவி மக்கள் உங்க மடியில் இருக்கட்டுங்க. ஆனா உங்கள் உள்ளத்திலே அல்லாஹ் ஒருவன் மட்டுமே இருக்கட்டும். மற்றதெல்லாம் இருக்கக்கூடாது என்பதல்ல, இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் அப்படிங்கறது. செல்வம் வேணும்ல. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய செல்வந்தராகத்தான வாழ்ந்தாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய செல்வந்தராகத்தான வாழ்ந்தாங்க. அதனாலதானே அவங்க இறைவனுக்காக, இறைப்பணிக்காக நிறைய செலவழிக்க முடிந்தது. ஆகவே செல்வத்தை நீங்க தேடுங்க, அதுதான் முக்கியம். ஆனா என்ன, உங்க கல்புல ஒட்டக்கூடாது. ஆன்மீகத்தில் கூட சொல்லுவாங்கல்ல, பொதுவா இந்த தாமரை இலை தண்ணீர் அப்படின்னு உதாரணம் காட்டுவாங்க. தாமரையில தண்ணி இருக்கும், ஒட்டாம இருக்கும். அந்த மாதிரி உங்கள்கிட்ட செல்வம் இருக்கட்டும், உங்க உள்ளத்துல ஒட்ட வேணாம். எப்படின்னு சொன்னா, தண்ணீரில படகு இருக்கலாம், தப்பே கிடையாது. படகுக்குள்ள தண்ணி வந்துடக்கூடாது, அதுதான் ஆபத்து. காருல நாம ஏறலாம், தப்பே இல்லை. காரு நம்ம மேல ஏறிடக்கூடாது, அதுதான் ஆபத்து. செல்வம் இருக்கலாம், தப்பே இல்லை, உள்ளத்துக்கு வந்துடக்கூடாது, அதுதான் ஆபத்து. எப்படி இந்த கடல் நீர்ல அதுல ஒரு இறை நேசத்தை கேட்கப்படும். ஏன்னா இறை நேசர்கள் எதை பார்த்தாலும் அதுல ஒரு படிப்பினை பெறுவார்கள். ஒரு இறை நேசர் கடற்கரை வழியா நடந்து போனாங்க. அவங்ககிட்ட கேட்கப்படுது, கடற்கரை வழியா நடந்து வந்தீங்களே, இதிலிருந்து நீங்கள் பெற்ற படிப்பினை என்ன? அவங்க சொன்னாங்க, நான் கடல் மீனை பார்த்தேன். அந்த மீன் கடல் நீருக்குள் தான் வாழ்கிறது. அந்த நீரெல்லாம் உப்பா இருக்குது. ஆனாலும் அந்த மீனில் உப்பு ஒட்டல. இதுக்கு இப்போ உதாரணத்துக்கு நம்ம கடல் மீனை வாங்கிட்டு வந்த வீட்டுல சமைக்கன்னு வச்சுக்கிறோங்க. இவ்வளவு நாளா உப்பு தண்ணியில தானே இருந்துச்சு, அதெல்லாம் உப்பு போடாம சமைப்போம்னு சொன்னா சுவைக்குமா சால்னா? இல்லை. அதைத்தான் இளைஞர் சொல்றாங்க, உப்பு நீருக்குள் இருக்கிறது, உப்பு தன்னுள் சேரவில்லை அந்த மீனில். அந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் நம்ம இருக்கணும். அந்த உலகத்தின் ஆசை, ஆர்வம் ஒட்டாமல் வாழ வேண்டும் என்கின்ற பாடத்தை நான் கடற்கரை வழியா நடந்து வந்த போது பெற்றுக்கொள்ளேன் என்று அந்த இறைநேசர் சொன்னாங்க. இந்த ஆண்களுக்கு நான் குறை சொல்லல, அது சில பொதுவாகவே பல மக்கள் அப்படிதான். வேண்டியவங்களுக்கு ஒரு சட்டம், வேண்டாதவங்களுக்கு ஒரு சட்டம், இப்படிதான் மக்கள் போய்கிட்டே இருக்கிறாங்க. பொதுவா தனக்கு வேண்டியவங்களா அதுக்கு ஒரு சொல்லு, வேண்டாதவங்களா அதுக்கு ஒரு சொல்லு. ஒரு ஆளு துருண்டு வர்றான்னு வச்சுக்கிறோங்களேன், தனக்கு வேண்டியவரா இருந்தா நல்ல சுறுசுறுப்பு அப்படிங்கிறது, வேண்டவரா இருந்தா
அவன் அவசர புத்திக்காரன் அப்படின்னு சொல்லுது. செயல் ஒண்ணுதான். அதே போல ஒரு ஆள் யார்கிட்டையும் பேசாம சும்மா உட்காந்துட்டு என்ன வச்சுக்கிறங்க, வேண்டிய ஆளாக இருந்தா அமைதியான குணங்க, வேண்டாத ஆளா இருந்தா சரியான உம்மனா முடியுங்க. எல்லாரு செயல் ஒண்ணுதான். அதே போல சில பேர் செல்வத்தை செலவழிக்க மாட்டாங்க, வேண்டிய ஆள்னு வச்சுக்கிறங்க நல்ல சிக்கனம், வேண்டாத ஆள்னு வச்சுக்கிறங்க வடிகட்டிய கஞ்ச பையன். இப்படித்தான் ஒரு செயலா இருந்தாலும் வேண்டியவங்க வேண்டாதவங்க வச்சுதான் இவங்க ஹுக்கும் வழங்குறாங்க, தீர்ப்பை வழங்குறாங்க. மக்களுடைய இயல்பு அப்படி ஆகி போச்சு. அதனால்தான் இந்த விமர்சனத்தை கடந்து போக சொன்னாங்க. அதனாலதான் நாம் செய்வது சத்தியமா அது மட்டும் பாருங்க, நடந்து செல்கிற பாதை உண்மை பாதை அதை மட்டும் பாருங்க. விமர்சனம் பத்தி நீ கண்டுகொள்ளவே வேண்டாம். அது நான் இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, நாளைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. சரி, அதே போல இளம் உலமா பெருமக்களே, நீங்கள் ஒரு சமூகத்தை சந்திக்கவிருக்கிறீர்கள். அந்த சமூகத்திலே பிதஅத்துவாதிகள் நிறைந்த ஒரு சமூகமாக இருக்கிறது. ஆனா அந்த பிதஅத்துவாதிகள் சிலரை செய்யணும் நினைச்சாங்க, தோத்து போயிட்டாங்க, அது வேறு விஷயம். உண்மை அதுதான். அதை செய்யணும், இது செய்யணும், சமூகத்தை மாற்றி காமிப்போம், தூய வடிவில் கொண்டாடுவோம் என்று இருக்கிறது எல்லாம் அழிக்க முற்பட்டது ஒரு கூட்டம். ஆனா இன்னைக்கு அந்த கூட்டம் இல்லாமல் ஆகிக்கொண்டே இருக்கிறது. போலி தௌஹீதுவாதிகள் கூட்டம். நாம் தான் தௌஹீதுவாதிகள். அந்த வஹாபிகள் போலி தௌஹீதுவாதிகள். அவங்களுக்கும் தௌஹீதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? கண்ணங்கலேண்டி இருக்கிறவன்கிட்ட போய் உன் பேர் என்னப்பா, வெள்ளையங்கிறான். அவன் பேருக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாது. ஒரு ஊர்ல உள்ள எல்லா நோயும் ஒருத்தன் தெரிஞ்சு உன் பேர் என்னப்பா, ஆரோக்கிய சாமி அப்படிங்கிறான். அவனுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அந்த மாதிரி தௌஹீதுக்கு சம்பந்தமே இல்லாத கூட்டம் தங்களுக்கு தௌஹீதுவாதிகள் என்று பெயர் வைத்துக் கொண்டார்கள். ஆனால் அவர்கள் போலி தௌஹீதுவாதிகள் தான். இவர்கள் இருக்கிற சமூகத்தை தான் நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். அவர்கள் தான் உண்மையிலே பிதஅத்துவாதிகள். இமாம்களையெல்லாம் பின்பற்ற வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, சாபிகளை பின்பற்றலாம் அப்படின்னாங்க. கொஞ்ச காலம் போனிச்சு சாபிகளை பின்பற்ற வேணாம். அதுக்கு முன்னால என்ன சொன்னாங்க, ஹதீஸை பின்பற்றுவாங்க. இப்ப சரியான ஹதீஸா இருந்தாலும் அறிவுக்கு ஒத்து வரலன்னு சொன்னா பின்பற்றக்கூடாதுங்க, தூக்கி போட்டுருங்க. அதை குர்ஆனுக்கு முரண்பட்டிருந்தாலும் எடுத்து நடக்கக்கூடாங்க, தூக்கி போட்டுருங்க. நான் கேட்கிறேன், குர்ஆனுக்கு உடன்பட்டிருக்கிறதா முரண்பட்டிருக்கிறதா என்பதை யார் தீர்மானிப்பது? நீ தீர்மானிப்ப. இப்ப ஒவ்வொரு நாள் தீர்மானிச்சா ஒரு ஹதீஸ் மிஞ்சுமா? அறிவுக்கு பொருந்தணுமா? யார் அறிவுக்கு பொருந்துவது? உன் அறிவுக்கா? வமா ஊத்தீத்து மினல் இல்மி இல்லா கலீலா. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே அற்ப அறிவு, சொற்ப அறிவுன்னு அல்லாஹ் சொன்னதுக்கு பின்னால ஏன் அறிவுக்கு பார்ப்பேன்ல? இப்படி ஒவ்வொரு நாளும் பார்க்க ஆரம்பிச்சா புகாரி மிஞ்சுமா, முஸ்லிம் மிஞ்சுமா? ஹதீஸை அழிப்பதற்காக புறப்பட்டிருக்கிறார்கள் இந்த போலி தௌஹீதுவாதிகள், பிதஅத்துவாதிகள். அப்ப ஒவ்வொன்னா முன்னாடி சொன்னா சாபியல் பின்பற்றுவோம், கொஞ்ச நாள் போச்சு சாபியலும் வேணாம். முன்னாடி இமாம்கள் தான் வேணான்ட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி போச்சு. கடைசியா அவ்வளவு குரான் மாதிரி வந்து நிக்கிறாங்க இவங்க. அதான் பொதுவாக சொல்ல கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. ஒரு உதாரணம் சொல்லுவாங்கங்க, இந்த நெல்லையில தூய தமிழ்ல பேசுவாங்க அப்படிமா. நெல்லை தமிழ், தமிழ்நாடு ஃபுல்லா அது ஒரு நல்ல பேர் இருக்குது. சுத்தமா பேசுவாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. இருக்கின்றது, நெல்லையில் இருக்கிறவரு இருக்கின்றது சுத்தமா பேசுறாரா? இவர் மெட்ராஸை நெருங்க நெருங்க அந்த வார்த்தை அப்படியே செஞ்சுக்கிட்டே வரும் அப்படிங்கிறது ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இருக்கின்றது நெல்லையில இருக்கிறவரு மெட்ராஸ் வரணும். எப்படி வருவாரு? மதுரை வருவாரு, திருச்சி வருவாரு, விழுப்புரம் வருவாரு, திண்டிவனம் வருவாரு, சென்னை வருவாரு. அதானே இப்போ இருக்கின்றது என்று சுத்தமா பேசின நெல்லையில மதுரைக்கு வந்த உடனே இருக்கிறது என்னன்னா போச்சு. அப்புறம் திருச்சிக்கு வந்த உடனே இருக்குது, விழுப்புரம் வந்த உடனே இக்குது, திண்டிவனம் வந்த உடனே இக்குது, சென்னை வந்த உடனே கீது, அப்படி ஆகி போச்சு. இப்படி இந்த தமிழ் கொஞ்சம் கொஞ்சமா தேய்ற மாதிரி யாரை பின்பற்றணுங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா தேய்ச்சிக்கிட்டே வந்துருது அந்த கூட்டம். கடைசியில குர்ஆன்ல வந்து நிக்குது. இன்னும் என்ன போதும் நமக்கு தெரியல, அல்லாஹ் தான் வச்சு பாதுகாக்கணும். இந்த பிதஅத்துவாதிகள் நிரம்பிய சமூகத்திற்கு தான் நீங்கள் செல்லவிருக்கிறீர்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் பிதஅத்துவாதிகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை செய்ய சொன்னார்களோ அதையெல்லாம் மறுத்து கொண்டிருக்கிறார்கள். யாரு ஸல்லல்லாஹு சொன்னதை செஞ்சா சுன்னத்துவாதிகள், அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாத். அதை மறுத்தால் பிதஅத்துவாதிகள். உதாரணத்துக்கு இப்ப ரமலான் வருது, நம்ம எல்லாம் தராவியை தொழுவோம், 20 ரக்காத் தொழுகிறோம்.
20 ரக்காத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே தொழுறாங்க. இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி சொல்றாங்க. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ஃபி ரமலான 20 ரக்காத்தன் வல் வித்ர. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திலே 20 ரக்காத்துகள் தொழுவார்கள், வித்ரையும் தொழுவார்கள். பைஹக்கியிலே, தபுரானியிலே, இப்னு அபி ஷைபாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆகவே நாம் தொழுகிறோம். ஆனால் அந்த போலி தௌஹீத்வாதி கூட்டம் சொல்லுகிறது தராவீஹ் என்பதே கிடையாது, 20 ரக்காத்துகள் என்பதெல்லாம் இல்லை என்று சொல்லுகிறது. ஆகவேதான் அவர்களை நான் பித்அத்வாதிகள் என்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ போனிச்சல பராத் இரவு அது சம்பந்தமா சொன்னாங்க, குமு லைலஹா வஸூமு நஹாரஹா. அந்த இரவுல பராத்துடைய இரவுல நின்று வணங்குங்க, பகல்ல நோன்பு வைங்க. இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதை நாம் செய்கிறோம். ஆனால் அந்த வஹாபியத்து கூட்டம் மறுக்கிறது. சுன்னத்தை மறுப்பதால் அவர்கள் பித்அத்வாதிகள் என்று நான் சொல்ல வருகிறேன். அதே போல பாருங்க, தஸ்பீஹ் தொழுகை இருக்கிறதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சிறிய தந்தையார் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. எனக்கு சிறிய தந்தையார் அவர்களே, உங்களுக்கு ஒரு தொழுகை பத்தி சொல்லி தர்றேன், அதை தொழுதா சிறிய பாவம், பெரிய பாவம், அறிஞ்சு செஞ்ச பாவம், அறியாமல் செய்த பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும். சொல்லி தரட்டுமா? சொல்லித்தாங்க. யார சொல்லலாம்? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்பீஹ்வுடைய முறையை கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவில் இருக்கிறது. நாம் நிறைவேற்றுகிறோம், நாம் சுன்னத்துவாதிகள். ஆனால் தஸ்பீஹ் தொழுகை இல்லை என்கிறது வஹாபியத் கூட்டம். அவர்கள் பித்அத்வாதிகள், இந்த சுன்னத்துக்கு எதிராக நிற்பதால். அது மட்டும் இல்லைங்க, நாம் உயிருக்கு மேலாக மதிக்கிற இந்த குர்ஆனை எப்படி மதிக்க வேண்டும் நம் இமாம்கள் சொல்லி தந்தார்கள். யோசிச்சு பாத்தீங்களா? ஒதுவோடு தான் தொடணும், ஓதுறதா தான் சுத்தம் வேணும். பெருந்தொடக்கு உள்ளவங்க ஓதக்கூடாது, மாத விளக்கு உள்ள பெண்கள் ஓதக்கூடாது. நம்ம இமாம்கள் சத்தம் சொன்னாங்கல்ல, சும்மாவா சொன்னாங்க? எல்லாம் ஹதீஸை வச்சு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யமுஸ்ஸல் குர்ஆன இல்லா தாஹிரும். பரிசுத்தமானவங்க தான் குர்ஆனை தொட வேண்டும். மொத்தாவிலே தாரகுத்னியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தக்ரவுல் ஹாயிது வலல் ஜுனுபு ஷையம் மினல் குர்ஆன். மாத விலக்குள்ள பெண்களும் குளிப்பு கடமையானவர்களும் குர்ஆனில் எந்த பகுதியையும் ஓதக்கூடாது. திருமிதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஹதீஸின் பிரகாரம் இமாம்கள் நமக்கு சட்டத்தை தொகுத்து தந்திருக்கிறார்கள். ஆனால் மதுஹப் தேவையில்லை, இமாம்கள் தேவையில்லை. குர்ஆன் ஹதீஸ் நடப்போம் என்று வாயிலே சத்தம் மட்டும் போடுகிறார்கள், நித்தம் சத்தம் போடுகிறார்கள். ஆனால் அதை பின்பற்றவே இல்லைங்க. இந்த ஹதீஸுக்கு முரணாக உள்ளவா அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவேதான் நாம் சொல்கிறோம் அவர்கள் பித்அத்வாதிகள். என்ன கொடுமைங்க! குர்ஆன் எவ்வளவு தூய்மையானது, பரிசுத்தமானது. அல்லாஹ்வுடைய வேதம் யார் வேண்டுமானாலும் தொடலாம், யார் வேண்டுமானாலும் படிக்கலாம் என்றால் மனிதன் எழுதிய புத்தகத்திற்கும் இறைவனுடைய வேதத்திற்கும் வித்தியாசம் இல்லையா? ரெண்டும் ஒண்ணுதானா? என்ன கொடுமைங்க இது! இதனால்தான் நாங்க இஸ்லாத்தை தூய வடிவிலே பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுதான் நமக்கு ஆச்சரியமா இருக்குது. இப்படி பித்அத்வாதிகள் நிரம்பி வழிகிறார்கள். அதே போல ஜகாத்து ஒவ்வொரு வருடமும் கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்ல ஆமின், ஒவ்வொரு வருடந்தோறும் மனமுவந்து கொடுங்கள். அபூதாவுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். வஹாபிகள்ல ஒரு கூட்டம், எல்லா வஹாபிகளும் இல்ல, அவ்வளவுதான் பல பிரிவா இருக்கிறாங்களே. ஏங்க 4 மதுஹப், இஸ்லாம் ஒண்ணு, குர்ஆன் ஒண்ணு, இறைவன் ஒருவன், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர், ஏன் ஷாஃபி ஏன் ஹனபி என்று கேட்டு இந்த 4 கேள்வி போட்டுவிட்டு அவங்க 40 உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப அந்த மாதிரி ஆகி போச்சு. ஆளுக்கு ஒண்ணு. அந்த வஹாபியில பல கூட்டம், அதுல ஒரு கூட்டம் வருடந்தோறும் ஜக்காத் தேவையில்லை, ஆயுருக்கு ஒரு தடவை தான். நான் கேட்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குல்ல ஆமின், வருடம் தோறும் என்கிறார்கள். நீங்கள் ஆயுள ஒரு தடவைங்களா? அப்படியா நீங்கள் பித்அத்வாதிகள் தானே? இந்த ஹதீஸுக்கு முரணாதானே நீங்க நிக்கிறீங்க என்று ஒரு கருவி ஒண்ணு வச்சிருக்கிறாங்க, ஒரு ஆயுதம் ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. என்னண்டா நம்ம சொன்னோம்ல, அதெல்லாம் இருக்குது, பலவீனமான ஹதீஸ் அப்படி ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. அவருமா சரியான ஹதீஸ் மட்டும்தான் அவங்க பின்பற்ற மாதிரி அவங்களைய இளைஞர்களை, அப்பாவி இளைஞர்களை ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறாங்க. நான் ஒரே வார்த்தையை முடிச்சிருது, இதை பலவீனமான ஹதீஸ் பின்பற்ற மாட்டோங்கிறீங்களே, நெஞ்சில கை கட்டுறீங்கள தொழுகையில, அது பலவீனமான ஹதீஸா இல்லையா? சரியான ஹதீஸா? சரியான ஹதீஸ் நிரூபிக்க முடியுமா? எத்தனை கூட்டங்கள்ல சொல்லியாச்சு, சைய நிரூபிங்க, ₹1,00,000 பரிசு வாங்கிட்டு போங்க. எத்தனை தடவை சொன்னோம், எத்தனை வருஷம் ஆச்சு, ஏன் உங்களால நிரூபிக்க முடியல? அது பலவீனமான ஹதீஸுங்க. பலவீனமான ஹதீஸை வச்சுக்கிட்டு நெஞ்சிலையும் கையை கட்டிக்கிட்டு நாம அமல் விஷயத்தில் சொல்ற ஹதீஸ் எல்லாம் பலவீனங்களாமா? எவ்வளவு பெரிய அப்பாவித்தனம் இது!
ஏமாந்து போகத்தான் போறாங்க மறுமையில. நம்மெல்லாம் கொடிகட்டு பரப்பாங்க சொர்க்கத்துல, அவ்வளவு வணக்கம் செஞ்சிருக்கிறோம். அது பித்அத், இது பித்அத் சொல்லி சொல்லி எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறது இந்த போலி தௌஹீத் வாயு கூட்டம். புரிந்து கொண்ட நல்ல புத்திமான்கள் புண்ணியம் சுமந்து கொண்டார்கள். நாம் புரிந்து கொள்ளாதவர்கள் புண்ணாகி போனார்கள். போலி தௌஹீத் வாயு கூட்டம் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. சரிங்க, சஹீஹ் லைஃப் பண்ணி தரம் பிரிச்சது யாரு? ஹதீஸ்கள் இமாம்கள் தானே, முஹத்தீதுங்கள் தானே. அந்த முஹத்தீதுங்கள் லைஃபான ஹதீதுக்கு என்ன தீர்வை சொல்லி இருக்கிறாங்க? யஜூஸுல் அமலு பில் ஹதீஸில் லைஃபி, லைஃபான ஹதீதை கொண்டு அமல் செய்வது கூடும் அப்படி சொல்லியிருக்காங்களா இல்லையா? இமாம்கள் லைஃப்னு சொன்னத லைஃபும்போம், ஆனா லைஃபுக்கு அவங்க சொன்ன தீர்வை ஒப்புக்கொள்ள மாட்டோம். என்ன ரெட்ட அளவுகோல், எல்லாத்தையும் ஒரு விதமா இருங்க. லைஃப்னு சொன்னது முஹத்தீதுங்கள் தான், அதுக்கு தீர்வை சொல்லி தந்துட்டாங்க அமல் செய்யலாண்டு அப்படின்னு சொன்னா தஸ்பீஹ் தொழுகை, தராவி தொழுகை செய்யுங்க, பராத்திரோட தொழுகை செய்யுங்க, பராத்து நோன்பு வைங்க. முஹத்தீதுகள் சொன்னது நாங்களா சொன்னோம்? எதிலையுமே ஒரு நிலையில்லாமல் இருக்கிறார்கள். இந்த ஒரு காலகட்டத்தில் தான் நீங்கள் இளம் மௌலவிமார்களே நீங்கள் செல்லவிருக்கிறீர்கள். ஆகவே இவர்களுக்கு எப்படி பதில் சொல்லணுமோ அவங்களுடைய பாஷையிலேயே, குர்ஆன் ஹதீஸ் சொன்னாங்கல்ல, நீங்களும் குர்ஆன் வசனம் சொல்லுங்க, ஹதீஸ் சொல்லுங்க, ஓடிடுவாங்க, கிட்ட நிக்க முடியாது. அங்க இமாம்கள் கொண்டு வர தேவையில்லை. நீங்க குர்ஆன் ஹதீஸை வச்சே சொல்லலாம். இமாம்களுடைய சட்டம் ரெண்டெல்லாம் குர்ஆன் ஹதீஸை வச்சுதானே. ஆகவே இந்த வழி தவறிய கூட்டம் குர்ஆன் போதும் ஹதீஸ் போதும் அப்படின்னு சொன்னா ஒன்னும் தேவையில்லை. நீங்க அவங்கள பார்த்து குர்ஆன் போதும் தானப்பா, சரி குர்ஆன் ஒரு வசனத்துக்கு விளக்கம் கேட்கிறேன், நீ சொல்லிடு, நீ சொல்ற மாதிரி குர்ஆனை பின்பற்றிக்கலாம், இமாம் தேவையில்லைங்களா? நீ பதில் சொல்லல, இமாம்களை தான் பின்பற்றணும், நீ ஒப்புக்கொள்ளணும். எழுதி வாங்கிட்டு ஒரு வசந்த விளக்கங்கள் என்னது? அல்லாஹ் தஆலா வஅலமு அன்னமா கனிம்தும் மின் ஷைஇன் ஃபஅன்ன லில்லாஹி குமுஸஹு என்ற வசனத்துல யுத்தத்தில் கிடைக்கும்ல கனிமத்து பொருள், அத 5 பங்கு ஆக்கி கொடுக்கணும். அப்ப 5 பேருக்கு தானே கொடுக்கணும், அல்ல 6 பேரை சொல்லலாம். 5 பங்கு ஆக்கி 6 பேர் கொடுக்கணும். லில்லாஹ் வலி ரசூல் வலிதுல் குர்பா வலியத்தாமா வல் மசாகீன் வபனி ஸபீல். அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களுடைய குடும்பத்தினர்கள், அனாதைகள், ஏழைகள், வழிபோக்கர்கள், பயணிகள். இன்னும் 5 பங்கை வச்சு 6 பேருக்கு எப்படி சொல்றது? சொல்லுப்போ இந்த வசனத்தை விளக்கம் சொல்லு. இல்ல அல்லாஹ் கணக்கு தெரியாம சொல்லிவிட்டான், நாங்க அதையா சொல்லி கொடுப்போம், கேளுங்க. சரி, மற்றவங்களுக்கு கொடுக்கணும், கொடுத்துடலாம். அல்லாவுக்கு கொடுக்கணும்னு அல்லாஹ் சொல்றான்ல, அல்லாவுக்கு எப்படி கொடுக்கறது அதையும் சொல்லிவிட்டு போ. குர்ஆனை யாரும் தேவையில்லை, நாங்களே புரிவோம். அல்லாவுக்கு எப்படிப்பா கொடுக்கறது சொல்லிவிடு பாப்பா. சொல்ல முடியாதுல்ல, இமாமை பின்பற்று, எழுதி வாங்கிக்கிறங்க. சும்மா சொல்றது குர்ஆன் லேசு லேசு, இது லேசா சொல்லுங்க பதில. வல் ஃபஜ்ரி வலையாலின் அஷ்ரின் அல்லாஹ் சொல்றான். ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக. 10 இரவு என்ன அது சொல்லுப்போம். என்ன இமாம்கள் வழக்கம்லாம் 10 இரவு சொல்லும். இல்ல 10ண்டா 10 எல்லாரும் தெரியாது, அப்ப வேஸ்டா அல்லாஹ் குர்ஆன் இறக்கிட்டானே, புரியாததை அல்லாஹ் சொல்லிவிட்டானே, அப்படிலாம் வருது. இப்படி ஒவ்வொன்று நிறைய சொல்லிக்கிட்டே போறோம். லா உக்ஸிமு பிஹாதல் பலத் எல்லாம் கேள்வியா வச்சோம். இப்ப ஆளுங்களுக்கு தெரியும் லா உக்ஸிமு சத்தியம் செய்ய மாட்டேன்னு அர்த்தம். ஆனா லா உக்ஸிமு பிஹாதல் பலத்துக்கு என்ன அர்த்தம் வைக்கிறோம்? இப்போ தர்ஜமாவுல எல்லாம் இந்த ஊரின் மீது சத்தியமாக, லா உட்கார்ந்துட்டு இருக்கு, லாண்டா இல்லைன்னு அர்த்தம், சத்தியம் செய்ய மாட்டேன்னு அர்த்தம். அப்ப அதுக்கு என்ன விளக்கம் சொல்லுங்க? யார்கிட்ட? அந்த வஹாபி அப்பாவி இளைஞர்கிட்ட கேளுங்க. குர்ஆன் போதும் விளக்கம் சொல்லுப்பா, மாட்டேன்னு இருக்குது, ஆனா நீ சத்தியம்னு அர்த்தம் வைக்கிற, எப்படி வைக்கிற சொல்லு. இந்த விளக்கத்தை, இந்த கேள்வியை நாங்க விவாதத்திலே கேட்டோம். அப்போ விவாதத்தில் இருந்த அந்த அணி தலைவர் என்ன சொன்னாரு? இதுதான் அபூஜஹலுக்கும் தெரியுமே அப்படின்றாரு. அவங்க தப்பிக்கலாம், இதுதான் அபூஜஹல். ஏன் எங்க இமாம்கள் சொல்லி கிதாபுல தான் நான் படிச்சேன்னு சொல்றது தயக்கமா இருக்கா, வெக்கமா இருக்கா? ஏன் நீங்க அரபி கிதாப் மார்சாக்கள் ஓதி தானே தெரிஞ்சு கொண்டீங்க இந்த லா இந்த இடத்துல என்ன மீனிங் ஏன் சொல்ல வேண்டியது தானே? ஏன் அப்பா இளைஞர்கள்லாம் ஒப்புக்கொண்ட மாதிரி ஆயிருமா? இமாம தானே இவங்களும் பின்பற்றாங்கன்னு ஆயிருமா? அபூஜலுக்கு தெரியுமே. இப்படி சொல்றது தயக்கம் வேணாம். இதுதான் அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம். என்ன தெரியுமா? நம்ம இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, இமாம் ஹனஃபி ரஹ்மத்துல்லாஹி, மாலிக் இமாம், ஹம்பலி இமாம், இவங்க நமக்கு இமாம்கள். ஆனால் இந்த இமாம்கள் வேண்டாம் என்று மறுத்ததால் அந்த கூட்டத்திற்கு அபூஜஹல் இமாமாக ஆகிவிட்டார். ஏன்? அபூஜஹலுக்கு தெரியுமே. அபூஜஹல் எந்த கிதாப்ல சொன்னா சொல்ல முடியுமா? அபூஜஹல் கிதாப் எழுதி வச்சிருக்கான் அல்லது ஏதாவது இமாம் அபூஜஹல் இப்படி சொன்னான்னு எழுதி வச்சிருக்காங்களா? சும்மா கடந்து போறதுக்காக நம்மளிருந்து பாதுகாப்புறாங்க. அபூஜஹலுக்கும் தெரியுமே அப்படின்ட்டாங்க.
அபூஜல் சொன்னாங்க, எந்த ஆதாரம் இல்லை, இமாம்கள் மூலமா தான் படிச்சாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன், வெட்கப்பட தேவையில்லைங்க. ஒரு தெரியலையா தெரிஞ்சவங்ககிட்ட கேளுங்க, இதுல என்ன இருக்குது, தெரியாதத தெரிஞ்சவங்ககிட்ட கேட்கணுங்க, அதாங்க முறையும் கூட. ஆனா நம்மள சில பேர் இருக்கிறாங்க, தெரியாது தெரிஞ்சமான பதில் சொல்லிடுவாங்க, அவங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். நம்மள ஒரு ஆள் அரசாங்க பஸ்ல ஏறணும், ஏறிக்கிட்டு பார்த்தா அங்க ஒரு போட்டோ எங்கிட்ட இருந்துச்சு, திருவள்ளூர் போட்டோ, நமக்கெல்லாம் தெரியும். அந்த ஆளுக்கு யாரோட போட்டோன்னு தெரியல. ஏன்னா மலைக்கு கூட பள்ளிக்கூடம் ஒதுங்காதான்னு வச்சுக்கிறோங்களேன். இப்ப பக்கத்து உள்ளாட்ட கேட்டான், ஏங்க இது யாருடைய போட்டோன்னு, அவனுக்கு தெரியல. தெரிஞ்ச மாதிரி பதில் சொன்னான், இது பஸ் ஓனருடைய போட்டோ அப்படின்னு. அப்ப இந்த ஆளு கேட்டாரு, எங்க போட்டோல ரொம்ப கவலையா அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, அதுக்கு விளக்கம் கொடுக்கறான், பஸ் நஷ்டத்துல ஓடுறான் அப்படின்னு. இப்படி தெரியலன்னு சொல்றதே இல்லை. இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. மெட்ராஸ் வந்தா ஒரு அட்ரஸ் கேட்டா 4 பேர்ல கேட்டு நீங்க தீர்மானிச்சு போகணும். ஒவ்வொரு ஆள் சொல்ற பிரகாரம் நீங்க போயிட்டே இருந்தா சுத்திக்கிட்டே வர வேண்டியதுதான். ஏன்னா சில பேர் இருக்கிறாங்க, நம்மகிட்ட கேட்டதுக்கு பிறகு தெரியல இப்படி சொல்றது, அப்படி ஸ்ட்ரைட்டா போங்க, ரைட் ரைட் இப்படி சொல்லுவாங்க. அதனால தெரிஞ்சவங்க கிட்ட கேளுங்க, இது மிக முக்கியமான ஒன்று. கடைசியாக இந்த இளம் உலமா பெருமக்கள் சொல்றேன், நீங்கள் இந்த மல்சாவிலிருந்து போறீங்க, எல்லா ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து விட்டார்கள் என்று யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா கடலை விடவும் அதிகமானது கல்வி. உங்கள்கிட்ட ஒரு விளக்க தந்திருக்கிறாங்க, அந்த விளக்கின் மூலம் 1000 விளக்குகளை உங்களால் ஏற்ற முடியும். ஒரு அடிப்படைக்கு தேவையான கல்வி ஞானத்தை உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. மேலும் நீங்கள் நல்லோர்களுடன் தொடர்பு வைக்க வேண்டும், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா மார்க்க கல்வி, அதுபோல தலியக்கத்து கல்வி, சரியா தலியக்கத்து ரெண்டும் இருக்கிறது. அதுல தலியக்கத்து கல்வி அப்படின்னா நல்லோர்களோடு நீங்க சொஹபத்து வைக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எனக்கு விருப்பமே இல்லை, ஆனாலும் 2 காரணங்களுக்காக இந்த உலகத்தில் வாழ விரும்புகிறேன். ஒன்று முனாஜாத்துல் அசஹார், சஹர் நேரத்திலே என் ரப்போடு ரகசியம் பேசுகிறேன், அது இந்த உலகத்தில் எனக்கு கிட்டுகிறது. 2வது முஜாலசத்துல் அபுரார், நல்லோர்களோடு அமர்ந்திருக்கிற நற்பேறு எனக்கு இங்கே கிட்டுகிறது, ஆகவே இந்த உலகத்தில் வாழ நான் விரும்புகிறேன். பாத்தீங்களா, இதுல இறைவனோடு பேசுவது அது சஹர் நேரத்தில் மட்டும் கிடையாதுங்க. சஹர் நேரம் பொருத்தமான நேரம், மிகவும் நெருக்கமான நேரம், அதைத்தான் அப்படி சொல்லி காமிச்சாங்க. ஆனா இளைய நேசர்கள் இவனோடு பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. இளைய நேசர்கள் யார் தெரியுமா? அவர்கள் வாய் மூடினால் இறைவனோடு பேசுவார்கள், அவர்கள் வாய் திறந்தால் இறைவனை பற்றி பேசுவார்கள். அவர்கள் தான் இறைநேசர்கள், என்றைக்கும் இறைவனோடு பேசிக் கொண்டிருப்பார்கள். அடுத்து நல்லோர்களுடைய சகவாசம் இந்த உலகத்தில் கிடைக்கிறதாக விரும்புகிறேன். மழை பெய்து அந்த மழை எங்கு போய் சேருதோ அந்த பேரை தானங்க நம்ம கொடுக்கிறோம். அந்த மழை கிணத்துல விழுந்தால் கிணற்று நீர் என்கிறோம், குளத்தில் விழுந்தால் குளத்து நீர், ஆற்றிலே விழுந்தால் ஆற்று நீர், கடலிலே விழுந்தால் கடல் நீர். பெய்தது மழை எங்கு போய் சேர்கிறதோ அந்த பெயரை கொடுக்கிறோம். ஆகவே நீங்கள் நல்லோர்களோடு சேருங்கள், நல்லவர்களாக மாறுவீர்கள். அல்லாஹ் அந்த வாக்கியத்தை உங்களுக்கு நிச்சயம் தருவான். பொதுவா சொல்லுவாங்கல்ல, இளைய நேசர்களோடு ஏன் இருக்கணும் அப்படின்னு கேட்டா, மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம், இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஹில்ர் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்க முடியாது அல்லாஹ் சொன்னான் மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட, நான் எப்படி அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறது? அல்லாஹ் சொன்னா, ஒரு மீனை சமைச்சுக்கிறதுங்க, அந்த மீன் எங்க உயிர் பெறுதோ அங்க ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சுக்கிறீங்க அப்படின்னு. இவங்களும் ஒரு மீனை சமைச்சு எடுத்துட்டு போனாங்க, கடற்கரை ஓரமா எங்க உயிர் பெற்றதோ அங்க ஹில்ர் அலைஹிஸ்ஸலாத்தை செஞ்சுக்கிட்டாங்க. இதெல்லாம தெரிஞ்சதுதான். இங்க நாம் பெற வேண்டிய படிப்பினை, செத்த மீன் ஒரு இறை நேசர் இருக்கிற இடத்திற்கு சென்றவுடன் உயிர் பெறுகிறது. அப்படித்தான் நாமும் இறை நேசர்கள் இருக்கிற இடத்திற்கு சென்றால் செத்துப்போன இதயங்கள் உயிர் பெறுகின்றன. அப்படிங்கிற அந்த பாடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் பிறந்துள்ள பிறவி பயனை அடைய வேண்டும் என்றால் மாலிஃபாவுடைய ஞானம் வேண்டும். நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீர் இருக்கிறது, நிலமும் இருக்கிறது, விதைப்பதற்கு விதை இல்லையானால் நீர் இருந்து என்ன பிரயோஜனம்? நிலம் இருந்து என்ன பிரயோஜனம்? உயிர் இருக்கிறது, உடல் இருக்கிறது, மாரிஃபாவுடைய ஞானம் இல்லைண்டா உயிர் இருந்தும் உடல்
இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லப்பா, அது மாரிஃபாவுடைய ஞானத்தை பெற்றுக்கொள் என்கிறார்கள் நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த பிறவி பயனை அடைகின்ற நற்பாக்கியத்தை இந்த இளம் உலமா பெருமக்களுக்கும் இங்கே குழுமி இருக்கிற நமக்கும் நம் குடும்பத்தினர்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் வழங்கி அருள்வானாக. இந்த இளம் உலமா பெருமக்களுக்கு வளமான வாழ்வையும் நலமான வாழ்வையும் அல்லாஹ் தந்தருவானாக. பிரகாசமான வாழ்க்கையை கொடுத்தருவானாக. சாலிஹத்தான மனைவிமார்களை அமைத்து தந்தருவானாக. ஹலாலான பொருள் செல்வங்களையும் சாலிஹான குழந்தை செல்வங்களையும் நிரப்பமாக அல்லாஹ் கொடுத்தருவானாக. சத்தியத்தை எடுத்து கூறுகிற நற்பாக்கியத்தை அல்லாஹ் இவர்களுக்கு வழங்கல்வானாக. ஷரீஅத்திற்காகவும் தரீகத்திற்காகவும் சுன்னத் ஜமாஅத்திற்காகவும் சேவையாற்றுகின்ற நற்பேற்றினை எல்லாம் வல்ல இறைவன் இந்த இளம் உலமா பெருமக்களுக்கு வழங்கல்வானாக. இந்த மதரசாவை நடத்துகின்ற நிர்வாக பெருமக்கள், இங்கே பணியாற்றுகின்ற ஆசிரியர் பெருந்தகைகள், அதே போன்று ஓதுகின்ற மாணவர் கண்மணிகள், இவர்களுடைய பெற்றோர்கள், இவருடைய குடும்பத்தினர்கள், பிள்ளைகள் அனைவருக்கும் நீடித்த ஹயாத்தை அல்லாஹ் தந்தல்வானாக. ஹலாலான பொருள் செல்வத்தை தந்தல்வானாக. மனசுக்கு ராகத்தை தந்தல்வானாக. உடலுக்கு சஹத்தையும் ஆபியத்தையும் தந்தல்வானாக. உடல் உறுப்புகளுக்கு சலாமத்தை தந்தல்வானாக. இந்த அரபிக் கல்லூரியுடைய சேவையை அல்லாஹு தஆலா கபூல் செய்து அருள்வானாக. இந்த மதரசாவுடைய புகழை மேலும் மேலும் அல்லாஹ் வளர்ந்தோங்க செய்வானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.